ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இந்த சத்சங்கத்தில் கலந்து இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீ சைதன்ய சரித்தாமிர்தம் தொடர் உபன்யாசம் என்கின்ற யாகம் கிட்டத்தட்ட 2.5 மாதங்களாக இந்த ஒரு யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இதுல பக்தர்கள்லாம் உற்சாகமாக கலந்து கொண்டு சைதன்ய சரித்தாமிர்தம் சத்சங்கத்துல பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. இன்று நம்ம சைதன்ய சரித்தாமிர்தத்துல அந்திய லீலை 7வது அத்தியாயம். இப்ப இந்த அந்திய லீலை 7வது அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன? கடைசியா நம்ம 6வது அத்தியாயம் படிச்சோம். இந்த 6வது அத்தியாயத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுடைய காரணமற்ற கருணை, எப்படி மகாபிரபு ரகுநாத் தாஸ் கோசாமி தன் கருணையை வழங்கினாரு. ரகுநாத் தாஸ் கோசாமியுடைய சரித்திரம் நமக்கு உணர்த்திய பாடம். இதெல்லாம் நம்ம கடைசியான சத்சங்கத்துல பார்த்தோம். அற்புதமான ஒரு ஆச்சாரியர், நம்முடைய பூர்வாச்சாரியர். அவர் மூலமாக மகாபிரபுக்கு நம்ம நிறைய பாடங்களை கற்பிச்சு கொடுத்தாருன்னு பார்த்தோம். இன்றைய சத்சங்கமும் மிக அற்புதமான ஒரு பாடம். நாம் வாழ்க்கையில் இறுதி வரை கடைபிடிக்க வேண்டிய ஒரு பாடம். அவ பாருங்களேன், ஒட்டுமொத்த ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், சைதன்ய சரித்தாமிர்தம், பகவத்கீதை, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்முடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட கிரந்தங்கள், அனைத்து சாஸ்திரங்களும், இதிகாசங்கள், புராணங்கள், பாகவதம், சைதன்ய சரித்தாமிர்தம், இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட பாடம். நம்ம வாழ்க்கையில எந்த மாதிரி வாழணும், எந்த மாதிரி குணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும், எந்த குணங்கள் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் கற்பிச்சு கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரந்தங்கள். நம்முடைய குணநலன்களை சீரமைத்து நல்ல ஒரு வைஷ்ணவராக, கிருஷ்ண பக்தராக உயர்வு பெறுவதற்கு மகாபிரபுவே, பகவானே சைத்தன்ய மகாபிரபுவாக, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபுவா திருவவதாரம் செய்து ஒரு கிருஷ்ண பக்தன் எந்த மாதிரி தெய்வீகமான குணத்துல செயல்படணும், அவர்கிட்ட எந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடாது, பக்தியில பக்குவமாகிறதுக்கு என்ன பண்ணணும், பக்தியில மிக உயர்ந்தமான உன்னதமான நிலைகளை எப்படி அனுபவிக்கிறது, இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த அத்தியாயம் சைதன்ய சரித்தாமிர்த அந்திய லீலை 7வது அத்தியாயம். வல்லப பட்டர் அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியருடைய சரித்திரம். வல்லப பட்டர் பெரும் பிராமணர், பெரிய பண்டிதர். அவர் வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் அனைத்தும் கற்றறிந்த ஒரு பெரும் பண்டிதர். வல்லப பட்டர் அவருடைய சம்பிரதாயம் இன்னைக்கும் பிருந்தாவனத்தில் இருக்கு. வல்லப பட்டருடைய சம்பிரதாயத்துக்கு மடத்தை பின்பற்றக்கூடியவங்க. அவரு ஒரு தடவை ஜெகநாதபுரியில ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வந்தார். அப்ப வல்லப பட்டருக்கும் சைதன்ய மகாபிரபுக்கும் நடந்த அந்த சம்பாஷணைகள், உரையாடல்கள், வல்லப பட்டர் மூலமாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நமக்கு அறிவுறுத்துவது. இந்த லீலையில 2 முக்கியமான பக்தர்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் வல்லப பட்டர், இன்னொருத்தர் கதாதர பண்டிதர். கதாதர பண்டிதர் மூலமாக சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கற்பிச்சு கொடுக்கக்கூடிய பாடம் என்ன, வல்லப பட்டர் வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய பாடம் என்ன, இதுதான் இன்றைய அத்தியாயத்தினுடைய சாராம்சம். இந்த அத்தியாயத்திலிருந்து நம்ம படிக்க போறதுதான். அப்போ வல்லப பட்டர் பெரும் பண்டிதர், நல்ல இதிகாசங்கள், புராணங்கள்லாம் கற்றிருந்த ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்த ஒரு பிராமணர். அவரு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சந்திக்க வர்றார் ஜெகநாதபுரியில. மகாபிரபு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு ஜெகநாதபுரியில இருக்கும்போது மகாபிரபு சந்திக்கிறதுக்காக வல்லப பட்டர் ஜெகநாதபுரிக்கு வந்தார். மகாபிரபு தரிசனம் பண்ணி அவருடைய பாதங்களை விழுந்து பிரார்த்தனை பண்ணி மகாபிரபு திருவடிகளை சேவிக்கிறார். அப்ப வல்லப பட்டர் பிரார்த்திக்கிறார், மகாபிரபு, நான் செய்த பாக்கியம் ஜெகநாதபுரியில் தங்களுடைய திருவடிகளை சேவிச்சது. என்னுடைய நீண்ட கால ஆசை இன்றைக்கு நிறைவேறியது. ஜெகநாதருடைய அருளாலையும் தங்களுடைய கிருபையினாலையும் இன்று நான் உங்களை சேவிக்க முடிஞ்சது. அப்ப வல்லப பட்டரை தன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. வல்லப பட்டர் தன் பக்கத்துல அமர்த்து வச்சுக்கிட்டு வல்லப பட்டர் பேசுறாரு மகாபிரபுட்ட, மகாபிரபு, பக்தர்கள் எவ்வளவு பாக்கியம் பண்ணவங்க, அவங்க எல்லாருமே ஒரு தூய்மையான பக்தர். அதாவது தூய்மையான பக்தருடைய திருவடிகளை சேவிக்கிறதோ, அவங்களுடைய திருப்பாதத்தில் தூசி எடுத்து தலையில வைத்துக் கொள்வதோ, அவங்க சாப்பிட்ட மீத மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதாலும்
அவனுடைய திருப்பாதத்தை வந்து கழுவி அந்த நீரை தலையில் தெளித்துக்கிறதால் உடனடியாக நம்ம எல்லா விதமான கலங்கத்திலும் பட்டோம். ஒரு தூய்மையான பக்தர் வல்லப பட்டர் மகாபுருடைய திருவடிகளை சேவிச்சுட்டு சொல்றாரு, தூய்மையான பக்தருடைய கருணை எப்படி நம்ம பெறுவது? அதுல 3 முக்கியமான விஷயங்களை பயிற்சி பண்ணும்போது அவங்களுடைய கருணை, தூய்மையான பக்தருடைய கருணை எப்படி நமக்கு நமக்கு எப்படி கிடைக்க பெறுவது, எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அவங்களுடைய திருப்பாதத்தில் உள்ள தூசி எடுத்து தலையில வைத்துக் கொள்வது, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட உச்சிஷ்டா மகா பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது, அப்புறம் அவங்க பாதத்தை கழுவிய நீர் எடுத்து தலையில தெளிச்சுக்கிறது. இது இந்த பூமியில இருந்த பொழுது கிருஷ்ண பகவான் ஆகட்டும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் துவாபர யுகத்துல பகவான் இந்த பூமியில இருந்த பொழுது, திரேத யுகத்துல பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு, இவங்க எல்லாருமே ஒரு வைணவரை எப்படி நம்ம வழிபடணும், ஒரு வைணவர்கிட்ட எப்படி அன்பு பரிமா, ஒரு சாதுக்களுக்கு எப்படி சேவை பண்றது, அவங்களுடைய கருணை எப்படி பெறுவது, அதுக்கு பகவானே ஒரு முன்னுதாரணமா திகழ்ந்தார். யத்யத் ஆதரதி சேஷ்ட தத்த தேவோ தரோஜனா சயத் பிரமாணம் கூறுதே லோகஸ்ததனு வர்த்ததே. ஒரு பெரிய மனுஷன் எத்தகு செயலை தீர்மானிக்கிறானோ அதை எல்லோரும் பின்பற்றுவாங்க. அப்ப பகவான் ராமச்சந்திர பிரபுவா வந்திருந்த போதும் சரி, அவர் கிருஷ்ண பகவான் கிருஷ்ணரா வந்திருந்த போதும் சரி, ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்து ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் அவதரிக்கும் போது அந்த லீலைகள்ல மிக உயர்ந்தது பகவானே தன் பக்தர்களை வழிபடுவது, தன் பக்தர்களை வழிபடுறது, அவங்க குணங்களை புகழ்வது, அவங்கள வந்து பாராட்டுவது, இதெல்லாம் பகவானுடைய ஒரு காரணமற்ற கருணை. தன்னை காட்டிலும் தன் பக்தனை புகழ்வதில் பகவான் பரமானந்தம் பேரானந்தம் அடைகிறார், பெரும் ஆனந்தம் அடைகிறார். அப்போ வல்லபப்பட்ட இந்த மாதிரி உங்க திருவடியை தரிசனம் செய்து நான் செய்த பாக்கியம். வல்லபப்பட்ட சொல்றார் மகாபிரபு தங்களுடைய திருவடிகளை சேவித்தது நான் செய்த பாக்கியம். ஏன்னா நீங்க கிருஷ்ணநாமத்தை சதா பிரச்சாரம் பண்றீங்க. ஒருவர் வந்து கிருஷ்ணநாமத்தை பிரச்சாரம் செய்யணும்னா அவர் பகவானால சக்தி அளிக்கப்பட்டது. கிருஷ்ண சக்தி நகிவினா தாரா பிரவர்த்தனா. பகவானுடைய அனுகிரகம் அல்லாது, கிருஷ்ணரால சக்தி அளிக்கப்படாம ஒருவரால் ஹரிநாமத்தை உலகம் முழுதும் பிரச்சாரம் செய்ய முடியாது. அப்போ ஸ்ரீல பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர், எண்ணற்ற ஆச்சாரியர்கள், இவங்க எல்லாம் முழுக்க பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பகவானால் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க, பகவானால் சக்தி அளிக்கப்பட்டவங்க. அதை நம்ம கண் கூட பார்க்கலாம் அவருடைய லீலைகள். அப்போ வல்லபப்பட்டர் சொல்றாரு, உங்களுடைய திருவடியை நான் சேவிச்சேன். காரணம், நீங்க பகவானுடைய கிருஷ்ணனுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற்றதுனால நீங்க வந்து கிருஷ்ணநாமத்தை உலகெங்கும் பிரச்சாரம் பண்றீங்க. நீங்க கிருஷ்ணனால சக்தி அளிக்கப்பட்டவர். அப்படியெல்லாம் மகாபிரபுட்ட பிரார்த்திக்கிறார். அப்புறம் மகாபிரபு ரொம்ப பணிவோடு வல்லபப்பட்டரை பக்கத்துல உட்கார வச்சிட்டார். வல்லபப்பட்டரை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டு மகாபிரபு ஒவ்வொரு பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள் சொல்றேன். அவ மகாபிரபு சொல்றாரு, நான் ஒரு மாயாவாதி சன்னியாசி, நான் ஒரு மாயாவாதி, எனக்கு கிருஷ்ண பக்தினா என்னன்னு தெரியாது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஸ்வயம் பகவான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அவர் ரொம்ப பணிவா சொல்றாரு வல்லபப்பட்டரே, நான் ஒரு மாயாவாதி சன்னியாசி, எனக்கு கிருஷ்ண பக்தினா என்னன்னு தெரியாது. நான் கிருஷ்ண பக்தினா என்னங்கிறத அத்வைத ஆச்சாரியர்கிட்ட கத்துக்கிட்டேன். அத்வைத ஆச்சாரியர் பக்தியின் சொரூபம். சதா ஹரிநாமத்தை ஓதிட்டே இருக்கார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அது மட்டும் இல்ல, அத்வைதாச்சாரிய கருணையினால மிளேச்சர்கள், யவனர்கள், மனிதனிலே கடைநிலை ஆனவங்க எல்லோரும் விடுவிக்கப்படுறாங்க. யார் ஒருத்தர் அத்வைதாச்சாரிய சங்கம் கொள்றாங்களோ, யாருடைய திருவடிகளை சேவிக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் உடனடியாக எல்லா பௌதிக பந்தத்துக்கும் விடுபடுறாங்க. அத்வைத ஆச்சாரியிடமிருந்து தான் கிருஷ்ண பக்தினா என்னன்னு கத்துக்கிட்டேன். அத்வைத ஆச்சாரியிடமிருந்து தான் நான் கிருஷ்ண பக்தினா என்னன்னு கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு பிரேமத்தின் சொரூபம். அவர் சில நேரம் கிருஷ்ணநாமத்தை பாடி ஆடும்போது தண்ணியை மறந்து மயங்கி விழுந்துருவார். கண்ணில் இருந்த அருவி போல கண்ணின் உடம்பெல்லாம் மயிர் குத்திட்டு நிற்கும். நீண்ட நேரம் சமாதி. அவர் ஒரு அவதூதா. அவருக்கு என்ன பேசுறோம், என்ன பண்றோம், கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்துல பகவானுடைய லீலைகளை நினைத்து கொண்டு கிருஷ்ணன் மேல உள்ள பிரேமத்தினால நித்யானந்த பிரபுக்கு தான் செய்வது என்னவென்றே தெரியாது. அவர் எங்க போறாரு, எங்க வராரு, யாரை பார்க்கிறாரு, யார்கிட்ட பேசுறாரு, சதா கிருஷ்ணனுடைய பிரேமத்துல இருப்பார். சில வேளை அவர் கங்கையில குதிச்சு முதலையோட வாழை போய் பிடிச்சுக்குவார். முதல மேல சவாரி பண்ணுவார். காட்டுல போய் புலிகள் மேல சவாரி பண்ணுவார். யாருனால புரிஞ்சுக்க முடியும் நித்யானந்த பிரபு?
நித்யானந்த பிரபு கிருஷ்ணருடைய பிரேமத்தின் சொரூபம். அப்போ கிருஷ்ண பிரேமம்னா என்னங்கிறது நான் நித்யானந்த பிரபுட்ட கத்துக்கிட்டேன். கிருஷ்ணர் மேல இந்த அளவுக்கு அன்பு வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு நான் நித்யானந்த பிரபுட்ட கத்துக்கிட்டேன். சர்வபௌம பட்டாச்சாரியா இப்படி மகாபிரபு ஓரொரு பக்தருடைய பெயரையும் குறிப்பிட்டு அவங்களுடைய தெய்வீகமான குணங்களை 10 இதழ் கொண்டு வர்ணிக்கிறார். சர்வபௌம பட்டாச்சாரியா பெரும் பண்டிதர். அவருக்கு ஜெகநாதர் மேல அளவிட முடியாத அன்பு உண்டு. பெரும் சன்னியாசிங்க பண்டிதர்கள்லாம் வந்து அவர்கிட்ட சாஸ்திரம் படிக்க வருவாங்க. அவர் அனைத்து வேதத்துடைய சாஸ்திரம் அறிந்த வேதாந்த சூத்திரத்துடைய அனைத்து தத்துவத்தையும் அறிந்தவர். பரம பாகவதர், பரமஹம்சர். சர்வபௌம பட்டாச்சாரியத்துக்கு நான் வேதாந்தத்துடைய தத்துவத்தை அறிந்து கொண்டு. ஆனா உண்மையில மகாபிரபு தான் அவருக்கு கருணை காமிச்சது. ஆனா மகாபிரபு பணிவுனால் என்ன சொல்றாரு, சர்வபௌம பட்டாச்சாரியர் எனக்கு தந்தையை போல, நான் அவர்கிட்ட இருந்து வேதங்களை கற்றுக்கொண்டேன். ராமானந்தராயர், இதோ ராமானந்தராயர். ராமானந்தராயர் வந்து கோபிகளுடைய பாவத்திலேயே எப்போ இருப்பார். சதா கோபிகளுடைய பாவத்துல பரம ஆனந்தத்தை அனுபவிப்பார். பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை சதா நினைவில் கொண்டு நான் ராமானந்தராயரிடம் ரச தத்துவங்களை கற்றுக்கொண்டேன். ஒரு ரசங்களையும் அற்புதமா வர்ணிப்பார் ராமானந்தராயர். சாந்த ரசம் என்ன, தாசி ரசம், சக்கிய ரசம், வாசல் ரசம், மாதுரிய ரசம். அந்த மாதுரிய ரசத்தினோட உன்னதமான பாவங்கள், இந்த பக்தியினுடைய தத்துவார்த்தங்களை நான் ராமானந்தராயிருந்து கற்றுக்கொண்டேன். ராமானந்தராயர் தான் எனக்கு புருஷார்த்த சிரோமணியை கற்றுக் கொடுத்தார். புருஷார்த்தம்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம். அதாவது வேதங்கள் நம்மை படிப்படியாக தர்ம அர்த்த காம மோக்ஷம், தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடு. நான் என்னுடைய அறம் என்ன, என்னுடைய தர்மம் என்ன, நாம் ஓரொரு மனிதனாக பிறந்த ஓரொருவரும் நம்முடைய தர்மம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பொருள், நம்முடைய பொருளாதாரம் அர்த்தா, தென் காமா இன்பம், தென் மோக்ஷம் வீடு பேர். இது 4. இது வந்து தர்ம அர்த்தம். இந்த தர்மார்த்தத்துக்கு மேல ஒரு சிரோமணி உண்டு, அது கிருஷ்ண பிரேமம். தர்மார்த்த புருஷார்த்த சிரோமணி. புருஷார்த்தம் அப்படின்னா ஒரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய 4 தர்மங்கள், 4 விதமான வழிமுறைகள் வேதத்துல. தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம் பொருள் இன்பம் வீடு. அதனை காட்டிலும் ஒருபடி மேல போய் உயர்ந்தது இந்த புருஷார்த்தங்களே உயர்ந்தது சிரோமணி போல கிருஷ்ண பிரேமம். அப்ப நான் ராமானந்தராயிடமிருந்து கிருஷ்ண பிரேமத்தை உணர்ந்து கொண்டே கற்றுக்கொண்டேன். ராமானந்தராயர் அன்பின் சொரூபம். அவரு கோபிகளுடைய பாவத்தை அற்புதமா வர்ணிப்பார். அதுக்கப்புறம் மகாபுரு சொன்னாரு ஸ்வரூப் தாமோதர். ஸ்வரூப் தாமோதர் ராதாராணி மேல உள்ள அன்பு, அதாவது லலிதா, விசாகா, சகிகள், கோபிகள் அவங்களுக்குள்ள அன்பு பரிமாற்றம், அதாவது மிக உன்னதமான இந்த மாதுரிய ரசம், சிங்கார ரசம், அது பிரஜ பக்தி, பிரஜ பிரேமம், கிருஷ்ண பிரேமம், கோபிகளுடைய பாவம், அதை நான் வந்து ஸ்வரூப் தாமோரிடம் வந்து கற்றுக்கொண்டேன். ஸ்வரூப் தாமோர் அற்புதமாக வர்ணிப்பார் கோபிகளுடைய பாவம், கோபிகளுக்கும் பகவானுக்குள்ள அன்பு பரிமாற்றம். கோபிகளுடைய பக்தியானது சுயநலமற்ற ஒரு பக்தி. எந்த ஒரு உள்நோக்கும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. வெறுமனே அவங்க கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணும், அவ்வளவுதான். கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறேன். இந்த கதை கூட நீங்க நிறைய தடவை பக்தர்கள் இதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நிறைய பக்தர்கள் சொல்லுவாங்க சத்சங்கத்துல வரும்போது. ஒரு முறை நாரத மகரிஷி கிருஷ்ணரை பார்க்க வர, கிருஷ்ணரை சந்திக்க வரும்போது கிருஷ்ணா வந்து பயங்கரமா தலை வலின்னு படுத்திருக்காரு. கிருஷ்ணா சொல்றாரு, நாரதா எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. கிருஷ்ணா என்ன ஆச்சு உங்களுக்கு, இது இப்படி மருந்து போடணும், எப்படி தலைவலி இருந்தா எப்படி? அதுக்கு ஒரே மருந்து தான் இருக்கு நாரதா, உன் திருப்பாதத்துல தூசி எடுத்து கொடுத்தீங்கன்னா என்னுடைய தலைவலி போயிடுங்க. ஆனா கிருஷ்ணா, இந்த அபராதத்தை நான் செய்ய மாட்டேன். இந்த அபராதத்தை நான் ஒருபோதும் பண்ண மாட்டேன். என்னுடைய பாத தூசி எடுத்து உங்க தலையில வச்சா நான் நரகத்துக்கு போகவா? முடியவே முடியாது. எந்த பக்தர் தான் ஒத்துக்குவாங்க? யாரும் ஒத்துக்கல. பகவான் சொன்னாரு, நீங்க விருந்தாவனத்துல கோபிகள்கிட்ட போங்க, இந்த மாதிரி கிருஷ்ணருக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னாரு, உங்களுடைய பாத தூசியை கேட்டாருன்னு சொல்லுங்க. நாரதரும் பிருந்தாவனத்துக்கு வந்து கோபிகள் இடத்துல சொல்றாங்க, கிருஷ்ணருக்கு தலைவலிக்குதா? அப்ப மருந்து போடலையா? நீங்க மருந்து போட வேண்டியதானே? அதுக்கு ஒரே மருந்து தான் இருக்கு, உங்க பாத தூசியை கொடுத்தீங்கன்னா கிருஷ்ணருடைய தலைவலி போயிடும். உடனே கோபிகள் எவ்வளவு வேணா எடுத்துட்டு போங்க, எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க, இது பண்ணா நீங்க நரகத்துக்கு போயிட மாட்டீங்களா? கிருஷ்ணருடைய தலையில உங்க பாத தூசி வைக்கிறதா? நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்களா? நாங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கணும், பகவான் கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கணும், அவருக்கு தலைவலி போகணும், எங்களுடைய நிலைமை என்ன ஆனாலும் பரவாயில்ல. இதுதான் கோபிகளுடைய சரணாகதி.
அப்ப அந்த கோபிகளுடைய சரணாகதியும் அவங்க அன்பையும் ஸ்வரூப் தாமர் வர்ணிக்கிறாரு. உத்தவரே கண்டு பிரமிச்சு போனார். ரொம்ப நாளா கிருஷ்ணர் துவாரகையில இருந்து பிருந்தாவனத்திலிருந்து மதுராக்கு வந்தார். கிருஷ்ணா 12 வயது இருக்கு. மதுரால கம்சனை வதம் பண்றதுக்காக வந்தவர் அப்படியே திரும்பி போனாரா, அப்படியே துவாரைக்கு போயிட்டார். வருஷங்கள் போயிட்டே இருந்தது. கோபிகள்லாம் அழுது அழுது அப்படி கண்ணெல்லாம் செவந்து போய் கிருஷ்ணனுடைய வருகைக்காக ஒரு நாள் காத்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் கிருஷ்ணரும் கோபிகளுடைய பிரிவு தாக்கம் அப்படியே மனதுக்குள்ள முழுவதும் கிருஷ்ணர் கோபியிலே நினைச்சிட்டு இருக்காரு. உத்தவர் பாக்குறாரு, கிருஷ்ணர் ஏதோ நினைச்சுக்கிட்டே ஏதோ சிந்தனையில இருக்காரு. அப்ப கிருஷ்ணா உத்தவரை கூப்பிட்டாரு, நீங்க விருந்தாவனத்துக்கு போங்க, இந்த மாதிரி கோபிகள்லாம் என்னை பிரிந்து ரொம்ப வேதனையில் இருப்பாங்க, அவங்க சமாதானப்படுத்துங்க, நான் சீக்கிரம் வருவேன்னு சொல்லுங்க. உத்தவரும் தோற்றத்துல கிருஷ்ணரை போலயே இருப்பார். நல்ல மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், தாமரை இதழ் போல கண்கள். சின்ன சின்ன வித்தியாசம் தான். பகவானுடைய மார்பிள ஸ்ரீவஸ்த குறி இருக்கும், கௌஸ்துப மணி இருக்கும், என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை எழுதியிருப்பார். இதெல்லாம் உத்தவருக்கு இருக்கு. மற்றபடி தோற்றத்துல சாட்சாத் கிருஷ்ணரை போல இருப்பார் உத்தவர். கிருஷ்ணருக்கு மிக நெருக்கமான நண்பர். அப்ப உத்தவர் விருந்தாவனத்துக்கு வராரு. உத்தவரை பார்த்த உடனே இந்த கோபிகள்லாம் கிருஷ்ணர் நினைச்சு ஓடி வந்தாங்க. ஓடி பார்த்தா அது உத்தவர். ஏமாற்றம் அடைஞ்சாங்க. கேட்டாங்க, எப்போ வருவாரு கிருஷ்ணர், எப்போ வருவாரு, எங்களெல்லாம் மறந்துட்டாரா, எங்களை நினைவு வச்சிருக்கிறாரா, அழுகிறாங்க. உத்தவர் பிரமிச்சு போல, இந்த அளவுக்கு கிருஷ்ணர் மேல அன்பு வச்சிருக்க முடியுமா? பின்ன நந்தகோபர் வீட்டுக்கு போனாரு. நந்தகோபுரம் யசோதாமா உத்தவரை கூப்பிட்டு உட்கார, கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, பலராமர் எப்படி இருக்கா, 2 பேரும் நல்லா இருக்காங்களா, இவ்வளவு நல்லா விசாரிக்கிறாங்க. கிருஷ்ணர் எங்களை மறந்துட்டானா, நான் அவங்க பார்க்காம இருக்க முடியும், எப்போ வருவா கிருஷ்ணா? உத்தவர் சொல்றாரு, நீங்க ஏன் கிருஷ்ணர் மேல இவ்வளவு இதா இருக்கீங்க? கிருஷ்ணருக்கு ஒண்ணாவர். கிருஷ்ணர் ஸ்வயம் பகவான், பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் பகவான். நீங்க ஏன் அவருக்கு அவர் பாதுகாப்பா இருக்காரா, சௌகரியமா இருக்காரா? அவர் யாரும் பாதுகாக்க வேண்டாம், அவர் தான் எல்லாரையும் பாதுகாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட உடனே நந்த மகாராஜ் சொல்றாரு, இதெல்லாம் கிடையாது, நீங்க வேணா கிருஷ்ணர் பகவான் வச்சுக்கோங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கிருஷ்ணர் எங்களுடைய குழந்தை, கிருஷ்ணன் எங்க பிள்ளை, கிருஷ்ணரும் பலராமரும் எங்க பிள்ளைங்க. நீங்க அவர் எப்படி வேணா நினைச்சுக்க, அவர் பகவான் நினைச்சுக்க, என்னவும் நினைச்சிட்டு போங்க, நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம். கிருஷ்ணன் என் குழந்தை. 100% அதுல உறுதியா இருக்காங்க யசோதாமாவும் நந்தகோபுரம். உத்தவர் பிரமிச்சு போனார், இந்த அளவுக்கு ஒருத்தர் கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்க முடியுமா? உத்தவர் என்னமோ நினைச்சிட்டாரு, நான் தான் கிருஷ்ணன் மேல அன்பு வச்சிருக்கேன். ஆனா பிருந்தாவனத்தில் உள்ள கோபிகளுடைய அன்பு உத்தவரை பிரமிக்க வச்சிருக்கு. கோபிகள்லாம் உத்தவர் பாக்குறாரு, தமால மரங்களை கட்டி தழுவிடுச்சு. ஏன்னா தமால மரம் கிருஷ்ணரை போலே வளைந்து இருக்கு. தமால மரங்களை பார்த்து கிருஷ்ணர் நினைச்சு கோபிகள்லாம் போய் ஆலிங்கனம் கட்டி தழுவிக்கிறாங்க. கிருஷ்ணர் லீலை நடந்த இடங்கள்லாம் சுத்தி அங்க அந்த நாடகம் போட்டு அதை ஒரு கோபி கிருஷ்ணர் மாதிரி வேஷம் போட்டுக்குவாங்க, ஒரு கோபி காளிங்க நடத்துல பண்ணுவாங்க, ஒரு கோபி போதனை வாதம், இந்த எல்லா லீலையும் அவங்க பண்ணுவாங்க. இப்படியே கிருஷ்ணனுடைய உணர்வு, கிருஷ்ணனுடைய சிந்தனை, இதுதான் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணனுடைய சிந்தனையில இருக்காங்க. அன்று உத்தவர் புரிந்து கொண்டார், இந்த பக்திக்கு ஈடு இணையே கிடையாது, இதை காட்டிலும் உயர்ந்த பக்தி கிடையாது. எனக்கு இனி ஒரு பிறவி ஒண்ணு இருக்கும்னா, நான் பிருந்தாவனத்துல தூசியாக பிறக்க வேண்டும், பிருந்தாவனத்துல தூசியா இருக்கணும். இன்றைக்கு பிருந்தாவனத்துல போனா ஒரு அழகான ஏரி உண்டு, குசும் சரோவர், உத்தவ குண்டு நினைக்கிறது. அங்க உத்தவர் இன்னைக்கும் அங்க பிருந்தாவனத்துல தூசியா இருந்து கிருஷ்ணன் லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கு. கோபிகளோட திருப்பாதம் தன் மேல படுது. அப்ப இந்த மாதிரி கிருஷ்ணாவோட லீலைகள் இதெல்லாம் நான் ஸ்வரூப் தாமோர் கத்துட்டேன். மகாபிரபு சொல்ற ஸ்வரூப் தாமோர் இந்த மாதிரி தெய்வீகமா லீலைகள் நிரம்ப பெற்றவர். இதெல்லாம் நான் இப்படி ஒவ்வொரு பக்தருடைய குணங்களையும் ஸ்வரூப் தாமோதர், ராமானந்த ராயர், சர்வபௌம பட்டாச்சாரியா, நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரிய, கதாதர் பண்டிட், ஒவ்வொரு பக்தரையும் புகழ்றாரு மகாபிரபு. ஜெகதானந்த பண்டிதர், ஸ்வரூப் தாமோ, சிவானந்த சேனா, ஹரிதாஸ் தாக்கூர், எல்லா பக்தருக்கும் ஒவ்வொரு குணங்களை புகழ்றாரு மகாபிரபு. ஏன்னா மகாபிரபுக்கு நன்றாக தெரியும், வல்லப பட்டருக்கு அகங்காரம், தற்பெருமை, வீண் கர்வம், தற்பெருமை உண்டு. அப்ப இந்த அத்தியாயம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் வல்லப பட்டர் மூலமாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்ம எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், ஒரு கிருஷ்ண பக்தர் துளி கூட தற்பெருமையும் அகந்தையும் வீண் கர்வம் கொள்ளக்கூடாது அப்படிங்கறத இந்த லீலை மூலமா சைத்தன்ய மகாபிரபு நம்ம கற்பிச்சு கொடுக்கிறார். வல்லப பட்டருக்குள்ள மனதுக்குள்ள ஒரு கர்வம் உண்டு, நான் பெரும் பண்டிதன், நான் உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன், நான் பெரும் பண்டிதன்,
எனக்கு வேதங்கள்லாம் தெரியும், எனக்கு புராணங்கள் தெரியும், நானே பாகவதத்துக்கு விளக்கு கொடுப்பேன், நான் பாகவதத்தை அற்புதமா பேசுவேன், நான் பாகவதத்தை வர்ணிப்பேன் அப்படி என்ற வீண் கர்வமும் அகந்தையும் தற்பெருமையும் கொண்ட ஒரு பண்டிதன், ஒரு பிராமணன். அப்போ அவர் மகாபிரபுட்ட வந்து இந்த 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 கர்வத்தோட, இது மகாபிரபுக்கு நல்லாவே தெரியும். மகாபிரபுக்கு நல்லாவே தெரியும். வல்லப பட்டா இந்த உள்நோக்கத்தோட, இந்த மனதுல இந்த நோக்கத்தோட வந்திருக்காரு. என்ன நோக்கத்துல வந்திருக்காரு? எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி உண்டு, கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நம்ம கற்றது இவ்வளவுதான், கல்லாதது எவ்வளவு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் கூட ஒரு அழகான ஒரு லீலை நடக்கும். ராமானுஜ சம்பிரதாயத்துல பூரத்தாழ்வார் ஒரு பெரும் ஆச்சாரியர் கூரேஷ், அவருக்கு ஒரு பையன், அவருடைய மகன் வந்து பின்னாடி ஒரு பெரும் பண்டிதரா இருந்தார், பராசர பட்டர். அவர் சின்ன குழந்தையா இருந்தபொழுது, ஒரு 5 வயசு குழந்தை தான், அவர் ஒரு 5-6 வயசு இருக்கும் பராசரர். அவர் தெருவில் விளையாடிட்டு இருந்தார். அப்போ ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு பெரும் பண்டிதர் வரார், சர்வஜ்ஞ பட் அப்படின்னு ஒரு பெரும் பண்டிதர். அவருக்கு வீண் கர்வம், ஒரு அகந்தையான ஒரு பண்டிதன். எனக்கு வந்து வேதங்கள் தெரியும், புராணங்கள் தெரியும், அது தெரியும், வீண் அகந்தையோடு வர ஸ்ரீரங்கத்துக்கு. நான் போய் அங்குள்ள வைஷ்ணவர்கள் நான் தோற்கடிப்பேன், என் பாண்டியத்தில் அவங்க நான் ஜெயிச்சிருவேன். அப்போ இவர் ஒரு பெரிய குதிரை யானை எல்லாம் பவனி வரும். இவர் வந்து பெரிய யானையில வச்சு கூப்பிட்டு வர பவனி வர தெருக்கல்ல. அப்போ விளையாடிட்டு இந்த குழந்தை ஓடி வந்தது. கை நிறைய மண்ணு, கை உள்ளங்கையில ஃபுல்லா மண்ணு, உள்ளங்கையில மண் வச்சு கையை மூடிட்டு ஓடி வந்தார். கையை மடக்கி வச்சுட்டு உள்ளங்கை நிறைய மண் எடுத்துட்டு, இந்த கை நிறைய ஒரு பிடி மண் எடுத்துட்டு ஓடி வர. அந்த பண்டிதனை பார்த்து கேட்கிறார், நீங்க பெரும் பண்டிதரா? ஆமா, நான் சர்வஜ்ஞ பட், த கிரேட் பண்டிட் ஸ்காலர். நான் பெரும் பண்டிதன், நிபுணன், சாஸ்திரங்கள நிபுணன், நான் திஸ் தட், நான் அது இதுனா. ஓ அப்படியா, எனக்கு வேதம் தெரியும். ஏ பாலகனே, ஏ சிறுவா, என்ன வேணும் உனக்கு? ஏதாவது பிரசாதம் வேணுமா? ஏதாவது தட்சணை வேணுமா? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேணாம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னது? என்ன பார்த்து ஒரு பாலகன் கேள்வி கேட்பதா? என்ன வேணும் உனக்கு? என்ன? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க. ஆமா, எனக்கு வேதம் தெரியும், புராணங்கள் தெரியும். இந்த சிங்கத்தையும் ஒரு சிறு நரி பரிசோதிப்பதா? சரி சொல்லு, என்ன உனக்கு? சரி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த கைப்பிடி மண்ணில் இதுல எவ்வளவு மண் இருக்குன்னு எண்ணி சொல்லுங்களேன். இதுல இதுல வந்து எவ்வளவு மண் இருக்கு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? உங்களால சொல்ல முடியுமா? அப்போதான் அந்த பண்டிதன் தன் கர்வத்தை உணர்ந்தான். இந்த சின்ன பையன் எனக்கு இதை உணர்த்திட்டான். அப்போ அது போல இங்க வல்லப பட்டா கர்வம் கொண்டு மகாபிரபுட்ட வராரு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேதம் படிச்சிருக்கேன், புராணம் படிச்சிருக்கேன், எனக்கு சாஸ்திரம் தெரியும் அப்படிங்கிற கர்வம் கொண்டு வர மகாபிரபு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார். இவருடைய அந்த பாண்டித்யம் உதவாது. பாண்டித்யத்தை வைத்துக் கொண்டு நான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருக்கேன், நான் பெரும் பண்டிதன், என்னுடைய அறிவை கொண்டு நான் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்துருவேன் அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது. மகாபிரபு என்ன சொல்றாரு? வெறும் சாஸ்திரம் படிக்கிறதுனால ஒரு பண்டிதன் ஆயிட முடியாது. தூய்மையான பக்தருக்கு சேவனம் செய்து, அந்த பக்தரிடமிருந்து கேட்பதால, தூய்மையான பக்தருக்கு சேவனம் செய்து அந்த பக்தரிடம் கேட்பதால தான் ஒருத்தர் நாள் பாகவதம் புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த வல்லப பட்டருக்கு என்ன ஒரு அகங்காரம் இருந்தா, இவர் வந்து இப்படி நடப்பார். அப்போ வல்லப பட்டருக்கு நல்ல ஒரு பாடம் போட்டுன்னு மகாபிரபு முடிவு பண்ணார். வல்லப பட்டருக்கு தக்க பாடம் போகட்டும். இப்ப வீண் கர்வத்தோடு அகந்தையோடு வந்திருக்காரு மகாபிரபுட்ட. உள்ளுக்குள்ள இருக்கு என்ன அகங்காரம், கர்வம், எனக்கு எல்லாம் தெரியும். அப்போ மகாபிரபு சொன்னாரு, நீங்க வந்திருக்கீங்க நல்ல நேரம் தான். இப்ப இந்த இந்த பக்தர்களை பத்தில மகாபிரபு பேசினாரு. இவங்களெல்லாம் பார்க்கணும்னு ஒரு ஆசை. ஓ அப்படியே, நீங்க சொன்ன இந்த பக்தர்களை எப்ப நான் பார்க்க முடியும்? நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரிய, கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர், ஹரிதாஸ் தாக்கூர், முகுந்த தத்தா, முராரி குப்தா, ஜெகதானந்த பண்டிட், இவங்களெல்லாம் என்னால பார்க்க முடியுமா? இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? மகாபிரபு இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அப்ப மகாபிரபு சொன்னாங்க, இவங்கெல்லாம் வேறு பகுதிகளில் இருக்காங்க, இங்கதான் வந்திருக்காங்க. இப்ப ரத யாத்திரைக்கு இங்க வந்திருக்காங்க. 4 மாத காலம் இங்க பூரியில இவங்க பல இடங்கள்ல தங்கி இருக்காங்க. நாளைக்கு நீங்க இவங்க எல்லாரையும் சந்திக்கலாம். நாளைக்கு வந்தீங்கன்னா எல்லாரையும் நீங்க பார்க்கலாம். ஓ அப்படியா, சரி, நாளைக்கு நான் இவங்கெல்லாம் பாக்குறேன் அப்படின்னு வல்லபட்டா மகாபிரபு பேசி திரும்பி அவர் இடத்துக்கு போனார். அடுத்த நாள் வந்தாரு. மகாபிரபு ஓரொரு பக்தரையும் அவருக்கு அறிமுகப்படுத்துறாரு. இதோ நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியர், கதாதர் பண்டிட், முகுந்த தத்தா, முராரி குப்தா, எல்லா பக்தரையும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்க எல்லாம் பார்த்த உடனே வல்லபட்டருக்கு பெரும் அதிர்ச்சி.
ஏன்னா ஒவ்வொருத்தரும் சூரியனை போல தேஜஸ் பிரகாசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் அப்படி ஒரு தாமரை போல ஒரு பிரகாசம், நல்ல ஒரு அழகான முகம், தாமரை போன்ற முகம், சூரியனை போல பிரகாசம். ஓரொரு வைணவர்களும் ஒவ்வொரு மகாபுடைய ஒவ்வொரு சகாக்களும் சூரியனை போல பிரகாசிக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில வல்லவப்பட்ட ஒரு விட்டில் பூச்சி மாதிரி இருந்தது. விட்டில் பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சின்னதா மின்மினி பூச்சி, அப்படியே மினிக்கு நின்னும். அது ஒரு சின்ன ஒரு லைட் பூச்சி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, சின்னதா ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பிராமணன், இந்த பண்டிதன் மகாபுடைய சகாக்கள் முன்னாடி ஒரு விட்டில் பூச்சி மாதிரி இருந்தார். அவ்வளவுதான் அவருடைய இது. பின்ன இவங்கெல்லாம் பார்த்த உடனே இவரை தன்னையே அறியாம அவங்களுடைய திருப்பாதங்கள் வந்து நமஸ்கரிச்சாரு, அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாரு, அப்புறம் அவங்களுக்கு சந்தனம் எல்லாம் பூசிட்டு மாலையெல்லாம் போட்டு விட்டாரு. இதெல்லாம் பண்ணார், அவங்களுக்கு மரியாதை செலுத்தினார். ஆனா உள்ளுக்குள்ள என்ன அவருக்கு? வெளியில மரியாதை செலுத்தினார் ஒரு வைஷ்ணவருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள அவருக்கு என்னன்னா, தானே சிறந்த பண்டிதன்கிற ஒரு கர்வம், தானே சிறந்தவன், தானே உயர்ந்தவன், நான் பெரும் பண்டிதன்கிற கர்வம் இருக்கு. அதுக்கப்புறம் மகாபிரபு எல்லா பக்தரோடு நடனம் ஆடினார். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நடனம் வல்லவப்பட்டர் பார்த்ததே இல்லை. பக்தர்கள்லாம் தலைகால் கூத்துட்டு நடனம் ஆடினாங்க. எங்கு பார்த்தாலும் கர்த்தால் மிருதங்கம் முழங்க ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா கீர்த்தனம். அந்த கீர்த்தனமும் நடனமும் பார்த்து வல்லவப்பட்டா பிரமிச்சு போனார். 7 குழுக்களாக பிரிச்சுக்கிட்டாங்க பக்தர்கள். ஓரொரு குழுலையும் மகாபிரபு இருந்தார். அந்த ஓரொரு குழுலையும் மகாபிரபு நடனம் ஆடினார். ஓரொரு குழுக்களுக்கு மத்தியிலும் ஒரு குழுல நித்யானந்த பிரபு, ஒரு குழுல அத்வைதாச்சாரி, இன்னொரு குழுல ஸ்ரீவாஸ் தாக்கூர், இனி ஒரு குழுல மகரேஸ்வர் பண்டிதர், இனி ஒரு குழுல ஸ்ரீகாந்தா பக்தர்கள், இனி ஒரு குழுல குடினா கிராம பக்சிகள். இப்படி 7 குழுக்களாக பிரிந்து கொண்டார்கள். அந்த 7 குழுக்களில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள், அதுக்கு மட்டுப்பட்ட 1000 பக்தர்கள். அந்த குழுவுக்கு நடுவுல ஓரொரு குழுவுக்கு நடுவே மகாபிரபு கீர்த்தனம் நடனமாடினார். ஓரொரு குழுவில் இருக்கிறவங்க மகாபிரபு என் கூட தான் இருக்காங்க நினைச்சுக்கிட்டாங்க. எப்படி பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் ராசலீலை பண்ணார், நடனம் ஆடினார் கோபிகளோடு. ஓரொரு கோபியும் கிருஷ்ணர் என் கூட தான் இருக்காங்க, என்னோட தான் நடனம் ஆடுறாரு நினைச்சுக்கிட்டாங்க. எல்லா கோபிகளோடும் கிருஷ்ணர் கோடிக்கணக்கான கோபிகளோடு கிருஷ்ணர் நடனம் ஆடினார். அது போல வல்லவப்பட்டர் பார்க்கிறார், பிரம்மாண்டமான கீர்த்தனம், ஓரொரு குழுவில் மகாபிரபு பக்தரோடு நடனம் ஆடுறது, அன்பு பரிமாற்றம், இதெல்லாம் பார்த்து அப்படியே பிரமிச்சு போனார். அப்படியே புலகாயுதம் அடைஞ்சார். இதுக்கு முன்னாடி இப்படி அவர் பார்த்ததே இல்லை. அப்ப அடுத்த நாள் இந்த கீர்த்தனம் எல்லாம் முடிச்சது. அடுத்த நாள் வல்லவப்பட்டர் மகாபிரபுட்ட வந்தார். மகாபிரபு, நான் வந்து ஸ்ரீமத் பாகவத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கேன், அதை கேட்கறீங்களா நீங்க? ஸ்ரீமத் பாகவத்துக்கு என்னுடைய விளக்கம், நான் கமெண்ட்ரி எழுதியிருக்கேன், அதை கேட்கறீங்களா? மகாபிரபு சொல்ல, எனக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு பாகவதம் கேட்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல, எனக்கு நாமம் ஜபிக்கிறத ரொம்ப, நான் நாமம் ஜபிச்சுட்டு இருக்கேன். உடனே அடுத்து சொல்றாரு, நாமத்துக்கு நான் வியாக்கியானம், ஹரிநாமத்துக்கு நான் வியாக்கியானம் எழுதியிருக்கேன், அதை கேட்கறீங்களா நீங்க? ஹரிநாமத்து பகவானுடைய நாமத்துக்கு நான் வியாக்கியானம் எழுதியிருக்கேன், அது நீங்க கேட்கறீங்களா? அப்ப மகாபிரபு சொன்னாரு, எனக்கு ஹரிநாமத்தை பத்தில ஒண்ணும் தெரியாது, எனக்கு 2 நாமம் தான், ஒன்னு ஷியாமசுந்தரன், இனி ஒன்னு நந்தன். இந்த 2 நாமம் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எந்த நாமமும் எனக்கு தெரியாது. வேற எந்த நாமத்தையும் தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வம் கிடையாது. வேற எந்த நாமத்தையும் தெரிந்து கொள்ள எனக்கு ஆர்வம் கிடையாது. வேற எதுலையும் நான் சிந்தனையை செலுத்த போறது கிடையாது. எனக்கு இந்த 2 நாமம், ஷியாமசுந்தரன், பிருந்தாவனத்து கிருஷ்ண ஷியாமசுந்தரன், நந்தகோபருக்கு பிரியமான நந்தன், இந்த நாமத்தை காட்டும் உயர்ந்த நாமம் எது இருக்க முடியும்? அதனால நான் எதையும் கேட்க தயாரா இல்லை. மகாபிரபு அவாய்ட் பண்ற யாரே? வல்லவப்பட்டர். ஏன்னா வல்லவப்பட்டருக்கு வீண் அகந்தையும் கர்வமும் அகங்காரம் இருக்கிற, தற்பெருமை இருக்கிறதுனால மகாபிரபு அப்படியே நைசா மெதுவா அவர் வந்து புறக்கணிக்கிறார். மகாபிரபுக்கு அவருடைய சங்கம் பிடிக்கல, அவர் புறக்கணிக்கிறார். இத பக்தர்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லா பக்தர்களும் மகாபிரபு வல்லவப்பட்டரை புறக்கணிக்கிறார்கள் தெரிந்து கொண்டோடனே அவங்களும் இவர் அப்படியே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவர் பக்தர்கிட்ட போனார், மகாபிரபு கேட்க தயாரா இல்லை. வல்லவப்பட்டர் இருந்து பாகவதத்துடைய விளக்கத்தையோ ஹரிநாமத்துடைய விளக்கத்தையோ மகாபிரபு கேட்க தயாரா இல்லை. மகாபிரபுக்கு வல்லவப்பட்டவர் பிடிக்கலன்றதுமே பக்தர்களும் தயாரா இல்லை. இவர் பக்தர்கள்லாம் பிடிக்கிறார், எல்லாம் பிடிச்சு உட்காருங்க, நான் பாகவத்தை பத்தி சொல்றேன், ஹரிநாமத்தை பத்தி எல்லாம் விலகி போறாங்க. யாரும் அவர் பக்கம் அவர் புறக்கணிக்கிறாங்க, எல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்றாங்க. இவருக்கா உள்ளுக்குள்ள என்ன நான் பேசணும், நான் பக்தர்கள் முன்னாடி நான் என்னுடைய பெருமையை காமிச்சுக்கணும். நான் பாருங்க எவ்வளவு அழகா விளக்கம் கொடுக்கிறேன், நான் எவ்வளவு அழகா பேசுறேன், எவ்வளவு அழகா எழுதியிருக்கேன்
அப்படின்னு தற்பெருமை மார்பு தட்டிக்கணும்னு ஆசை, உள்ளுக்குள்ள அந்த ஆசை. ஆனா அது நிறைவேற மாட்டேங்குது. மகாபிரபுவும் கேட்க தயாரா இல்ல, மகாபுடைய சகாக்களும் கேட்க, எல்லாரும் அவரை புறக்கணிக்கிறாங்க, எல்லாரும் ரிஜெக்ட் பண்றாங்க. உள்ளுக்குள்ள ஒரே வேதனை. அந்த தன்னுடைய ஆசை நிறைவேறாத போது அது வேதனையா மாறுது. அதுதான் கிருஷ்ணன் கீதையில சொல்றாரு, யாயதோ விஷயான் வம்சக சங்கஸ்தேசு பஜாயதே சங்கா சஞ்சாயதே காம காம குரோதோ விஜாயதே. புலன்களால் வரக்கூடிய ஆசை அது காமமாக ஒருவனுக்கும், ஜாயதோ விஷயான் சங்கஸ்தேசு பஜாயதே, அந்த புலன்மை விஷயங்களை அடையிறதுக்காக மனது முயற்சி பண்ணும். அது காமமாக வலுவாக ஹிருதயத்துல படிந்திருக்கும். அது நிறைவேறாத போது அது கோபமாகும், காம குரோதோ விஜாயது, கோபமாகும். அதுக்கு அவர் பொறாமை, இப்படி பல்வேறு ரீதிகளை மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வல்லப்பட்டிருக்கு என்னன்னா, தன்னுடைய ஆசை நிறைவேறல, தன்னுடைய புஸ்தகத்தை யாரும் படிக்க தயாரா இல்ல, கேட்க தயாரா இல்ல, அவருடைய விளக்கத்தை யாரும் கேட்க தயாரா இல்ல. அப்ப உள்ளுக்குள்ள பெரும் வேதனை அவருக்கு. எந்த பக்தரும் ஒரு ஏத்துக்க தயாரா இல்ல. இது அவர் கதாதர் பண்டிகிட்ட வந்தார். கதாதர் பண்டிதர் வல்லவப்பட்டருக்கு நேர்மாறான குணம் உள்ளவர். நம்ம கொஞ்சம் கவனமா கேட்கணும். 2 குணம், ஒன்று வல்லவப்பட்டருடைய குணம், இனி ஒன்று கதாதருடைய குணம். வல்லவப்பட்டர் தற்பெருமை, அகங்காரம், வீண் கர்வம். கதாதர் எளிமை, பணிவு, தன்னடக்கம். கதாதர்கிட்ட வந்தாரு, கதாதரே நீங்களாவது கேளுங்க, யாருமே என்ன ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க, சைத்தன்ய மாப்பிள்ளை என்ன புறக்கணிக்கிறாரு, பக்தர்கள் என்ன புறக்கணிக்கிறாங்க, நீங்களும் என்ன புறக்கணிச்சிடாதீங்க, நீங்களா தயவுசெய்து கேளுங்க, நான் உங்ககிட்ட பாகவதம் பேசுறேன், நீங்களாவது கேளுங்க. கதாதருக்கும் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஒரு தர்ம சகனமா நிலையில மாட்டிக்கிட்டார். காரணம் என்னன்னா, இவர் ஒரு பண்டிதர், ஒரு பிராமணர். இவரை புறக்கணிச்சா அது அபராதம் ஆயிடும். ஒரு பிராமணனை நிராகரித்தா ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வாயிடும். ஐயோ, ஒரு பிராமணனை நான் நிராகரிச்சிட்டனே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வாயிடும். அதே சமயம் மகாபிரபு இதை அனுமதிக்க மாட்டாரு. மகாபிரபு தெரிஞ்சா கோவப்படுவாரு. நான் வல்லவப்பட்டரோடு சங்கம் வச்சிருக்கேன் மகாபிரபு தெரிஞ்சா அவர் மேல கோவப்படுவாரு. இப்ப என்ன பண்றது? இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த பக்கம் பண்ணும் சாய முடியாம அந்த பக்கம் போகாம நடுவுல மாட்டிக்கிட்டாரு. இப்ப வல்லவப்பட்டர் கதாதரை பிடிச்சுக்கிட்டாரு. நீங்க என்கிட்ட கேட்டுதான் ஆகணும். நான் கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் சொல்றேன், நீங்க என்கிட்ட கேட்கணும், தயவுசெய்து கேளுங்க. கதாதர் சொல்றாரு, இல்ல நான் தனித்து சுதந்திரமானவன் இல்ல. ஓ பண்டிதரே, ஓ பிராமணரே, நான் தனித்து செயல்படக்கூடிய நான் சுதந்திரமானவன் அல்ல. நான் மகாபிரபுடைய சேவகன். மகாபிரபு என் எஜமான். அவரை மீறி நான் எதுவுமே செய்ய முடியாது. தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட கேட்க முடியாது, என்னால கேட்க முடியாது. இப்ப என்னாச்சு? 2வது மேலும் அவருக்கு வருத்தம் ஆச்சு. கதாதரும் கேட்க மாட்டேங்கிறார். அப்ப என்ன பண்ணுவாரு? வேணுன்னே வல்லவப்பட்டா பக்தருடைய சங்கத்துல வருவார். பக்தருடைய குலாம்குள்ள அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவார். நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரிய அவங்ககிட்ட தர்க்கம் பண்ணுவார். பயங்கரமா தர்க்கம் செய்வாரு. ஆனா அத்வைத நொடி பொழுது அந்த தர்க்கத்தை எல்லாம் பீஸ் ஆக்கிடுவார். வல்லவப்பட்டா தன்னுடைய நாலேஜ், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு, தன்னுடைய பாண்டித்யத்தை வச்சு பக்தர்கள் எப்படியாவது மடக்கிறதுன்னு பார்ப்பார். தன்னுடைய வார்த்தை ஜாலத்தால, தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால, தன்னுடைய நாலேஜால, தன்னுடைய பாண்டித்யத்தினால பக்தர்களை வென்றுவிட வேண்டும் என்றும், பக்தர்களை வென்று தானே சிறந்தவன் என்று காமிக்க வேண்டும் நினைக்கிறார். ஆனா அதெல்லாம் நொடி பொழுதுல அத்வைதாச்சாரி பீஸ் ஆக்கிடுவார். தோல்வி தோல்வி, அடுத்தடுத்து ஏமாற்றம். யாரும் அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் அவர் அவாய்ட் புறக்கணிக்கிறாங்க. இவர் வலுக்கட்டாயமா பக்தருடைய சங்கத்துல போய் பேசினாலும் அவருடைய வாத பிரதிவாதங்களும் நொடி பொழுதுல அத்வைதர் பீஸ் ஆக்கிறார். எல்லாம் அவருடைய ஆர்குமெண்ட் பூரா அத்வைதர் தோக்கடிச்சிருவார், தூய்மையான பக்தி தொண்டார். அப்போ ஒரு முறை ஆக்சுவலி என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இந்த வல்லவ பட்டா பக்தர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்தாருன்னா, அன்னப்பறவைகளுக்கு மத்தியில் ஒரு கொக்கு போல. அன்னப்பறவை அப்படி அழகா இருக்கும். தடாகத்துல போய் அந்த தடாகத்திலேயோ இல்ல பாலையோ வைத்து அந்த பால்ல இருந்து தண்ணீரை பிரித்து பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும். அது போல தெய்வீகமானது அன்னப்பறவை. அந்த அன்னப்பறவைக்கு மத்தியில ஒரு கொக்கை போல நின்று கொண்டிருக்கிறார் வல்லபப்பட்டர். அவருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது பக்தர்களை மடக்கி ஜெயிச்சிடணும், ஜெயிச்சு தன்னுடைய பாண்டியத்தை காமிக்கணும், தானே சிறந்தவன். வீண் தற்பெருமை, கர்வம், அகங்காரம், அகந்தை, நான் எப்படியாவது உங்களை ஜெயிக்கணும், ஜெயிச்சு நான் சிறந்தவன் நிரூபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள. அப்போ ஒரு நாள் அத்வைதாச்சாரியர் வந்தார். அத்வைதாச்சாரியர்
சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னா, உயிர் வாழிகள் ஜீவாத்மாக்கள் பெண்பாலாகவும் பெண்களாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் புருஷராக கணவனாகவும் சொல்லியிருக்கு. பெண்கள் பதியாகவும் கிருஷ்ணர் புருஷராகவும் சொல்லியிருக்கு. அப்போ எந்த பெண்ணாவது கணவனுடைய பேரை சொல்லி அழைப்பாங்களா? அது தர்மமாகுமா? இது கொஞ்சம் கவனமா கேட்டாதான் புரியும். அதாவது சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எல்லா ஜீவன்களையும் பெண்களாகவும் மனைவிமார்களாகவும் கிருஷ்ணரை கணவனாகவும் சொல்லியிருக்கு. அப்போ எந்த ஒரு பதிவிரதையும் தன் கணவனை பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. எந்த ஒரு பதிவிரதையும் தன் கணவனுடைய பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் போச்சு. கணவனை வாடா போடா அவனே வேற ஏதாவது வார்த்தை சொல்லாம இருந்தா போதும், அந்த மாதிரி ஒரு காலம். அப்போ வேத காலத்துல எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப கூட சில குடும்பங்கள் அதெல்லாம் உண்டு, நமக்கு தெரியாது. நம்ம பிரம்மச்சேரியா இருக்குனால அதெல்லாம் தெரியல, கிரகஸ்த வீட்டுக்கு போனது தெரியும். அப்போ பதிவிரதையா இருக்கிறவங்க தன் கணவனை பேர் சொல்லி அழைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க கிருஷ்ணனுடைய பேரை சொல்றீங்களே, கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா கோவிந்தா கிருஷ்ணநாமம், இது எந்த வித தர்மமாகும்? இது அதர்மம் இல்லையா? இது ஒரு பதிவிரதைக்கு அழகே இல்லையே அப்படின்னு தர்க்கத்தை முன்வைக்கிறேன். யாரு? வல்லபப்பட்ட அத்வைதாச்சாரிட்ட. நீங்க நாமம் ஜெயிப்பது சரியல்ல, தவறு. நீங்கள் ஜீவாத்மாக்கெல்லாம் மனைவிமார்கள், கிருஷ்ணரே கணவர். அப்போ பதிவிரதையா இருக்கிறவள் எப்படி கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்ல முடியும்? நீங்க கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்வது அது தர்மம் அல்ல, அது அதர்மம். அப்ப அத்வைதர் சொன்னாரு, அத்வைதர் பணிவா சொன்னாரு, ஓ அப்படியா, எனக்கு இதுக்கு விளக்கம் தெரியாது. மகாபிரபு இருக்கா, நீங்க மகாபிரபுட்டே போய் கேளுங்க. மகாபிரபு அங்க அமர்ந்திருக்கார், சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி அத்வைதர் ரொம்ப பணிவோடு, எனக்கு இதுக்கு விளக்கம் தெரியாது, நீங்க மகாபிரபுட்டே போய் கேளுங்க. அப்ப அத்வைதரும் மகாபிரபுட்ட வந்தார். மகாபிரபுட்ட அத்வைதர் சொல்றாரு, வல்லபப்பட்டா மகாபிரபுட்ட சொல்றாரு, மகாபிரபு நீங்க உங்க பக்தர்கள்லாம் கிருஷ்ணநாமத்தை சொல்ற எப்படி சொல்லலாம்? கிருஷ்ணர் கணவர், ஜீவாத்மாக்கள் பெண்கள், மனைவிமார்கள், பதிவிரதை எப்படி பகவான் நாமம் சொல்ல முடியும்? அப்ப மகாபிரபு அற்புதமா விளக்கம் கொடுக்கிறார். சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, பதிவிரதையானவள், மகாபிரபுடைய அழகான ஒரு விளக்கம். மகாபிரபு சொல்றாரு, ஒரு பதிவிரதையானவள் தன் கணவனுடைய பேச்சை தட்ட மாட்டான். கணவன் என்ன உபதேசிக்கிறாரோ, கணவர் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை சிறமேற்கொண்டு செயல்படுத்துவதே பதிவிரதை. ஒரு பதிவிரதை, ஒரு மனைவியானவள் கணவனுடைய மனதறிந்து அவருடைய கட்டளையை சிறமேற்கொண்டு செயல்படுத்துபவள். அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, என் நாமத்தை உச்சாரணம் பண்ணுங்க. அப்ப கிருஷ்ணர் சொல்லியும் யார் ஒருத்தர் நாமத்தை உச்சாரணம் செய்யவில்லையோ அந்த பெண்ணானவள் ஒரு விலை மாதுவை போல. அவ பதிவிரதை அல்ல. அந்த பதிவிரதை எந்த பெண், எந்த மனைவி தன் கணவனுடைய வார்த்தையை பின்பற்றலையோ அப்ப அவ பதிவிரதை இல்லை. அதே போல யார் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய நாமத்தை ஜபிக்கலையோ அவள் விலை மாது போல. அந்த பெண்ணானவள் ஒரு விலை மாது போல. அவருக்கு திரும்பி நோஸ் கட் ஆயிடுச்சு. திரும்பி மகாபிரபு அவர் ஜெயிச்சிட்டார். இந்த முறையும் வல்லபப்பட்டா தோத்து போனார். என்னடா எப்படி பார்த்தாலும் நம்மளை மடக்கிடுறாங்களே, இவங்கிட்ட ஜெயிக்கவே முடியாது போல இருக்கு. இந்த முறையும் வல்லபப்பட்டா தோத்து போனார். இந்த முறையும் மகாபிரபு ஜெயிச்சிட்டாரு, தோத்து போயிட்டார். அப்புறம் திரும்பி போய் யோசிக்கிறார், அடுத்து என்ன பேசலாம், என்ன சொல்லலாம், என்ன சொல்லி இவங்களை ஜெயிக்கலாம். திரும்பி அதே என்ன ஒரு மனசுக்குள்ள, அவர் எப்படியா நான் ஜெயிக்கணும், நான் பக்தர்களை ஜெயிக்கணும், அவங்களை வென்று காமிக்கணும். இதுதான் வீண் அகங்காரம், கர்வம், அகந்தை. பக்தர்களுக்குள்ள போட்டியோ பொறாமையோ ஒருபோதும் இருக்கக்கூடாது. உண்மையான வைஷ்ணவர் யாருன்னா மற்ற பக்தர்களை முன்னேறும் போது ஒரு பணிவோடு அவங்களுக்கு உதவி செய்யணும். மற்ற பக்தர்கள் சேவனம் செய்வதற்கு, மற்ற பக்தர்கள் பக்தியில முன்னேறும் போது சக பக்தரோடு அன்பாக பழகி பணிவாக எளிமையாக சேவனம் பண்றதுதான் வைஷ்ணவம். ஆனா வல்லபப்பட்டர் என்ன நினைச்சாரு, தன்னுடைய பாண்டியத்தை மூலமா நிரூபிச்சு நான் இவங்களெல்லாம் ஜெயிக்கணும். அது நிறைவேறவே இல்லை. மாறாக மகாபிரபு அவரை புறக்கணிச்சுட்டே இருக்காரு, அவர் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் அவரை தோக்கடிச்சு அவர் அவமானப்படுத்துறாரு. இது மகாபிரபுடைய காரணமற்ற கருணை. இதை நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கோ, எதனால மகாபிரபு அவரை அவமானப்படுத்துறாரு. ஒவ்வொரு செயலும் அவர் ஜெயிக்கணும் நினைக்கும் அவர் தோத்து போவாரு, மகாபிரபு அவமானப்படுத்துறாரு. அப்போ ஒரு முறை வந்தார் மகாபிரபு ஸ்ரீதர பண்டிதர் பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. என்ன ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஸ்ரீதர பண்டிதர்? அவருடைய விளக்கம் பூரா சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்தார் போல இருக்கு. அந்த விளக்கம் அதிகாரப்பூர்வமானது அல்ல.
அதனால நான் ஸ்ரீதர பண்டிதருடைய விளக்கத்தை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா ஸ்ரீதர பண்டிதர் பெரும் ஆச்சாரியர், நம்முடைய சம்பிரதாயத்துல பெரும் பூர்வாச்சாரியர், அற்புதமான வியாக்கியானம் பண்ணியிருக்காரு பாகவதத்துக்கு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய வீண் அகந்தையினால கர்வத்தினால ஸ்ரீதர பண்டிதருடைய கமெண்ட்ரி, அவர் விளக்கம் வந்து சந்தர்ப்பத்துக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்காரு. அது அதிகாரப்பூர்வமானதல்ல, அதை ஏத்துக்க மாட்டேன், என்னுடைய விளக்கம் தான் சிறந்தது. அப்ப மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீதர பண்டிதர் மிக உன்னதமான பக்தர், பெரும் ஆச்சாரி, பரமஹம்சர், ஒரு சாது. அவருடைய விளக்கம் அதிகாரப்பூர்வமானது. யார் ஒருத்தர் ஸ்ரீதர பண்டிதருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவங்களுடைய விளக்கத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன். அவங்க வந்து நான் ஸ்ரீதர பண்டிதரை வந்து என்னுடைய குருவாக நான் ஏற்றுக்கிறேன். மகாபிரபு சொல்றாரு, ஸ்ரீதர பண்டிதர் எனக்கு குரு போல, எனக்கு ஆச்சாரியன் போல. ஸ்ரீதர பண்டிதருடைய விளக்கமே உன்னதமானது, உயர்ந்தது, அதுக்கு நிகரான விளக்கம் கிடையாது. எப்படி இருக்கும், நீங்க ஸ்ரீதர பண்டிதருக்கு பெரும் குற்றம் விளைக்கிறீங்க, ஸ்ரீதர பண்டிதருடைய வைஷ்ணவருடைய திருப்பாதத்துக்கு பெரும் அபராதம் பண்றீங்க. அப்ப அவருடைய கர்வம் எந்த அளவுக்கு போச்சு, அவருடைய தற்பெருமை அகத்தையும் ஒரு வைணவருக்கே குற்றம் விளைவிக்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சார். அப்ப மகாபிரபு இந்த முறையும் அவங்காரத்தை போக்குனார், அவருடைய கர்வத்தை போக்கி அவரை வந்து அவமானப்படுத்தினார், அவரை வந்து புறக்கணிச்சார். இது எந்த மாதிரினா, இந்திரன் வந்து கிருஷ்ணர் மேல வீண் கர்வம் கொள்வார், கிருஷ்ணரை பரிச்சை பண்ணுவார். பிருந்தாவனத்துல வந்து பயங்கரமான மழை பெய்ய வச்சு பிருந்தாவனத்தை அடிச்சுட்டு போறன்னு பண்ணாரு இந்திரா. அப்ப இந்திரனுடைய அகந்தை, அவருடைய வீண் கர்வத்தை போக்குறதுக்கு கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சார். அப்பதான் இந்திரனுடைய கர்வம் ஒளிந்தது. ஏன்னா பக்தர்கள் வந்து சில நேரம் தவறு செய்யும் போது பகவான் அவரை திருத்தி ஆட்கொள்ற. அப்ப கிருஷ்ணர் எப்படி இந்திரனை திருத்தி ஆட்கொண்டாரோ அதே போல மகாபிரபுவும் வல்லவ பட்டரை திருத்தி ஆட்கொள்றதற்காக அவரை புறக்கணிக்கிறாரு, அவரை அவமதிக்கிறார். இது மகாபுடைய காரணப்பட்ட கருணை. இது வல்லபட்டருக்கு புரியல. வல்லபட்டர் யோசிக்கிறார், ஏன் மகாபிரபு நிராகரிக்கிறாரு. நான் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மகாபிரபு பிரயாகல சந்திச்சேன். மகாபிரபு என்கிட்ட நல்லா தான் பேசினாரு, எங்க வீட்டுக்கு வந்து பிரசாதம் சாப்பிட்டாரு, என் கையாலே அவருக்கு பரிமாறினேன். பிரயாகையில வைத்து மகாபிரபு என்கிட்ட நல்லா தானே பேசினாரு. ஏன் பூரியில என்ன வெறுக்கிறாரு, ஏன் பூரியில என்ன வந்து தனிமைப்படுத்துறாரு, ஏன் பூரியில என்ன புறக்கணிக்கிறாரு, ஏன் மகாபிரபு என் மேல அன்பு காமிக்க மாட்டேங்க, என்ன பிரச்சனை இது அப்படின்னு வல்லபட்டா யோசிக்கிறார். என்ன காரணம்? இது வேற எதுவும் இல்ல, அவருடைய வீண் தற்பெருமையும் அகங்காரம் கர்வமும் அந்த ஆணவம், அதுதான் காரணம். அது வல்லபட்டாக்கு புரியல, தன்னுடைய தவறு என்னன்னு புரியல. இந்த முறை மகாபிரபு சுட்டி காமிக்கிற அவருடைய தவறு என்ன. ஏன்னா மகாபிரபுட்ட வல்லபட்ட வந்து மகாபிரபுட்ட கேட்கிறாரு, மகாபிரபு நான் என்ன குற்றம் செஞ்சேன், நான் என்ன தவறு பண்ணேன், ஏன் என்ன நீங்க புறக்கணிக்கிறீங்க. அப்ப மகாபிரபு சொன்னாரு, வல்லபட்டரே நீங்க பெரும் பண்டிதர், இந்த பண்டிதனுக்கு இந்த வீண் அகந்தையும் தற்பெருமையும் இருக்கலாமா? ஒரு பண்டிதனுக்கு, ஒரு கற்றறிந்த பிராமணன் ஒரு பண்டிதனுக்கு வீண் தற்பெருமையும் அகந்தையும் இருக்கலாமா? ஆனா உங்ககிட்ட இந்த வீண் தற்பெருமையும் அகந்தையும் இருந்தது, அதனாலதான் உங்களை புறக்கணிச்சு. அது மட்டும் இல்ல, நீங்க ஸ்ரீதர பண்டிதருடைய விளக்கத்துக்கு பெரும் குற்றம் விளைவிச்சு. ஸ்ரீதர பண்டிதருடைய பாகவதத்தை நீங்க அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது பெரும் குற்றம், பெரும் அபராதம். ஒருபோதும் அந்த மாதிரி அகந்தை கொள்ளாது. வீண் அகந்தை, வீண் கர்வம், அகங்காரம் இதெல்லாம் விட்டுடுங்க. ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப பணிவா இருங்க. அப்பதான் உங்களால பாகவத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க பாகவதத்துக்கு விளக்கம் எழுதணும்னா நீங்க ஸ்ரீதர பண்டிதரை ஏத்துக்கணும். ஸ்ரீதர பண்டிதரை ஏற்றுக்கொண்டு அவருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிச்சுவட்டை நீங்க பின்பற்றினால் அல்லாது நான் உங்களை ஏற்றுக்க மாட்டேன். இல்லாட்டி உங்க பாவத்தை நான் அங்கீகரிக்க மாட்டேன். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எழுத்து எதையுமே நான் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். அதனாலதான் நான் உங்களை புறக்கணித்து. உங்களுடைய வீண் தற்பெருமை அகத்தையும் ஆணவம் போகணும், அதுக்காக தான் உங்களை புறக்கணிச்சேன். இப்போ மகாபுடைய கருணை என்ன என்பதை புரிந்து கொண்டார் வல்லபட்டர். உண்மைதான் மகாபிரபு, நான் உள்ளுக்குள்ள வீண் கர்வமும் அகந்தையும் தற்பெருமையும் கொண்டிருந்தேன். நான் எல்லாரையும் ஜெயிக்கணும், நானே சிறந்தவனை நிரூபிக்கணும்னு. மகாபிரபு உங்களுடைய கருணையை நான் புரிந்து கொண்டேன். நான் இந்திரனுடைய மனோபாவத்துல உங்களுக்கு பெரும் குற்றம் விளைவித்தேன். ஆனா நீங்களும் கிருஷ்ணர் இந்திரனை திருத்தி ஆட்கொண்டது போல நீங்க என்னை வந்து புறக்கணிக்கிற மாதிரி செய்து என் மேல நீங்க கருணை காமிச்சீங்க. உங்க கருணையினால நீங்கள் என்னை புறக்கணித்ததும் நீங்கள் என்னை அவமானம் செய்ததும் உங்களுடைய கருணை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். நீங்கள் என்னை அவமானம் செய்ததும்
நீங்கள் என்னை புறக்கணித்ததும் தங்களுடைய கருணை என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். மகாபிரபு, நான் திருந்தி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், என் குற்றமையெல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று மகாபுடைய திருப்பாதங்களை பற்றிக் கொண்டு அழுதார். என் மகாபிரபு உடனே அவர் தூக்கி கட்டி தழுவிட்டார், ஆலிங்கனம் பண்ணார், அல்லவப்பட்டார். இனிமேல் கொண்டு வீண் அகந்தை கர்வம் அல்ல வேண்டாம். ரொம்ப எளிமையான பக்தரா, ரொம்ப பணிவான பக்தரா இருங்க. ரொம்ப அடக்கம், பணிவு, எளிமை. இதுதான் வைணவருடைய ஆபரணம், இதுதான் வைணவருக்கு அழகு. தற்பெருமை, வீண் கர்வம், அகந்தை, ஆணவம் ஒருபோதும் பக்தனுக்கு கூட. வல்லவப்பட்டரை திருத்தி ஆட்கொண்டார் மகாபிரபு. அப்ப பக்தருடைய சங்கத்துல வல்லவப்பட்டர் பேரானந்தம் அடைஞ்சாரு. இன்னும் என்ன நடந்ததுன்னா, கதாதரையும் மகாபிரபு புறக்கணித்தார். காரணம், கதாதர் வல்லபப்பட்டரோடு சங்கம் வச்சுக்கிட்டார். ஏன்னா கதாதருக்கு வேற வழி இல்லை. உண்மையில சைத்தன்ய மகாபிரபுவுக்கு கதாதருடைய மனது நன்றாக அறியும். ஏன்னா கதாதருக்கு தெரியும், ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. பகவான் சைத்தன்யர் எல்லோரு இதயத்திலையும் பரமாத்மாவா இருக்காரு. ஏன் இதயத்திலும் கிருஷ்ணர் பரமாத்மா, சைத்தன்ய மகாபிரபு பரமாத்மாவா இருக்காரு. என் இதயத்தில் உள்ளதை அவர் அறிந்து கொள்வார். நான் வல்லவப்பட்டிருந்து அவருடைய விளக்கம் கேட்கல, அவருடைய உபதேசங்களை நான் கேட்கல. ஆனா வேற வழி இல்லை, அவர் என்கிட்ட வந்துட்டேன். அப்போ வெளி தோற்றத்துல, வெளிப்படையில மகாபிரபு கதாதரையும் புறக்கணிச்சார். இது கதாதருக்கு பெரும் வேதனையா இருந்தது. ஆனா மகாபிரபு கதாதருடைய மனதை நன்றாக அறிவார். ஆனா மகாபுடைய சகாக்களால கதாதரை புரிந்து கொள்ள முடியவில்லை. மற்ற பிற வைஷ்ணவர்கள்லாம் ஏன் கதாதர் அவங்க கூட சங்கம் வச்சுக்கிறாரு, கதாதருக்கு இது புரியலையா, இல்ல தெரியாதா அப்படின்னு பக்தர்கள்லாம் சந்தேகம் கொள்ள ஆரம்பிச்ச கதாதர் மேல. ஆனா மகாபிரபுக்கு நன்றாக தெரியும், கதாதர் தூய்மையான ஒரு பரமஹம்சர், உன்னதமான பக்தர். அப்போ இந்த லீலையில வல்லவப்பட்டருடைய அகங்காரம், ஆணவம், அகந்தையை போக்குறாரு மகாபிரபு, அவருக்கு கருணை காமிக்கிறார். இனி ஒரு பக்கம் கதாதருடைய தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து காமிக்கிறார். கதாதர் மகாபிரபு புறக்கணிச்ச உடனே கதாதருக்கு அழுகிறார். மகாபுடைய சங்கத்துக்கு வர முடியாம கொஞ்சம் கொஞ்சமா அவர் அவாய்ட் பண்ணார். எக்ஸ்டர்னலி, வெளி தோற்றத்துல மகாபிரபு கதாதரை புறக்கணிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள கதாதர் மேல அளவிட முடியாத ஆழமான அன்பு வச்சிருக்காரு. அப்போ பக்தர்கள்லாம் வல்லபப்பட்டர் பக்தரோட சேர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு நாள் மகாபிரபு சொன்னார், போய் கதாதரை அழைச்சிட்டு வாங்க. கதாதரை அழைச்சிட்டாங்க. கதாதரை அழைச்சிட்டு வாங்க, மகாபிரபுனை அழைத்து வர சொன்னார்னதுமே கதாதர் ஓடி மகாபுடைய திருப்பாதங்களை பற்றி கொண்டு கண்ணிலிருந்தவர்கள் கண்ணீராலே அபிஷேகம் பண்ண. மகாபிரபு, என்னை புறக்கணித்து விட்டீர்களே நீங்க. சொன்ன மகாபிரபு, இல்ல கதாதர், நான் உன்னை பரீட்சை செய்தேன். நான் உன்னை என்ன பண்ணாலும் நீ என் மேல கோவப்படுறியா, என் மேல தேசம் காமிக்கிறியா, என்ன நீ இது பண்றிய, திட்டுறியா, என்கிட்ட சண்டை போடுவியா அப்படின்னு பார்த்தேன். ஆனா நீயோ, நான் உன்னை புறக்கணித்தாலும், உன்னை நான் கண்டுகொள்ளவில்லைனாலும், நீ அப்பவும் என் மேல கொஞ்சம் கூடி அன்பு மாறாம என்னுடைய சேவை நீ பண்ணிட்டு. அப்ப ரெண்டு விதமான பாவம் உண்டு பக்தியில. ஒன்று சத்யபாமாவுடைய பாவம், இன்னொன்னு ருக்மிணி தேவியுடைய பாவம். சத்யபாமா கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்குள்ள அன்பு பரிமாற்றம்னா அடிக்கடி ஊடல் வரும், சண்டை போடுவாங்க. சத்யபாமா கிருஷ்ணரை திட்டுவாங்க, கோவிச்சுக்குவாங்க, பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அந்த சத்யபாமாவுடைய பாவம் ஜெகதானந்த பண்டிதர் சத்யபாமா கோலோக பிருந்தாவன், அதாவது துவாரகையில ராணிகள்ல சத்யபாமா கிருஷ்ணரோட எந்த மாதிரி பாவத்துல இருந்தாங்களோ அதே பாவத்தோடு சைத்தன்ய மாப்பிள்ளையில ஜெகதானந்த பண்டிதர் இருந்திருக்காரு. ஜெகதானந்த பண்டிதர் என்ன பண்ணுவாரு, மகாபிரபு மேல அன்பு செய்வார். மகாபிரபுக்கு சந்தனம் அரைச்சிட்டு வருவார். நல்ல சந்தன ஆயில் கொண்டு மகாபிரபுக்கு உடம்பெல்லாம் தடவி விடணும், மகாபிரபுக்கு சந்தனம் பூசணும். மகாபிரபு சொன்ன, நான் ஒரு சன்னியாசி வாசனை திரவியங்களை பயன்படுத்தவே கூடாது, எப்படி நீங்க கொடுக்கலாம்? ஜெகதானந்தர் ரொம்ப அன்போடு அரைச்சிட்டு வந்தார். மகாபிரபு வாங்கிக்க மாட்டேன்னு தூக்கி போட்டு உடைச்சார். அந்த சந்தன பானைய 2 பாட்டில்ல, 2 அழகான பானையில தானே சந்தனம் அரைத்து அதுல சந்தன எண்ணெய் எல்லாம் செய்து அந்த வாசனையை தெரிவித்துக் கொண்டு மகாபிரபு தடவி விடணும். மகாபிரபு எல்லாம் சந்தன ஆயில் பூசணும். மகாபிரபு ஏற்றுக்க மாட்டேன், ஒரு சன்னியாசி வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டு உடைச்சிட்டு சாப்பிட மாட்டார், பேச மாட்டார், விரதம் இருப்பார். 2 நாள் 3 நாள் சாப்பிட மாட்டார். பக்தர்கள்லாம் போய் சொல்ல, மகாபிரபு ஜெகதானந்தர் சாப்பிடவே இல்லை, விரதம் இருக்காரு. மகாபிரபு வருவார் ஜெகதானந்தா, நீ சாப்பிட, நானும் சாப்பிட மாட்டேன். மகாபிரபு சாப்பிட மாட்டேன்னு உடனே போய் குக் பண்ண, எனக்கு பசிக்குது, கொஞ்சம் பிரசாதம் பண்ணி கொடு. உடனே ஜெகதானந்தர் ஓடி போய் பிரசாதம் தயார் பண்ணுவார்.
மகாபிரபு பரிமாறுவாரு. மகாபிரபு சொல்ல நீயும் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஒரு அன்பு பரிமாற்றம் ஜெகதானந்த பண்டிதருக்கும் மகாபிரபுக்கும். இனி ஒரு முறை என்ன பண்ணார் ஜெகதானந்த பண்டிதர், சாஃப்டான குஷன் பெட்டு, நல்ல பருத்தி இலவம் பஞ்சு எல்லாம் வச்சு அழகான ஒரு மெத்தை பண்ணி கொண்டு வந்தார் மகாபிரபு. அதையும் மகாபிரபு ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் ஒரு சன்னியாசி மெத்தையில எல்லாம் படுத்து தூக்க முடியாது. உடனே கோவம் வந்து அந்த மெத்தையெல்லாம் தூக்கி போட்டு திருப்பி விரதம் இருந்துட்டார், சாப்பிட மாட்டேன்னு விரதம். திருப்பி மகாபிரபு சமாதானப்படுத்த. இந்த மாதிரி ஒரு மூடல் கலந்த ஒரு அன்பு பரிமாற்றம் சத்யபாமாவுக்கும் கிருஷ்ணருக்கும் இருந்தது, ஜெகதானந்த பண்டிதருக்கும் சைத்தன்ய மகாபிரபு. ஆனா ருக்மிணி தேவிக்கும் கிருஷ்ணருக்கு இருந்த அன்பு பரிமாற்றம், கிருஷ்ணர் பல முறை ருக்மிணி டீஸ் பண்ணுவார், ருக்மிணியுடைய கிளர்ச்சியை தூண்டுவார், அவங்க கோவப்படணும், திட்டணும், சண்டை போடணும். ஆனா கிருஷ்ணர் என்ன டீஸ் பண்ணாலும் என்ன தொந்தரவு பண்ணாலும் ருக்மிணி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. நம்ம கிரகஸ்த பக்தர்ல எவ்வளவு மாதாஜி அப்படி இருக்காங்க தெரியல. சத்தியபாமா மாதிரி இருக்காங்களா, ருக்மிணி தேவி மாதிரி இருக்காங்களா தெரியல. அது அவங்களுக்கு பிரபுக்கு தான் தெரியும். என்ன டீஸ் பண்ணாலும் ருக்மிணி தேவி கோவமே பட மாட்டாங்க. ஒரு முறை கிருஷ்ணன் இது ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டார் ஒரு தடவை கிருஷ்ணா. ருக்மிணி தேவி, நீங்க என்ன கல்யாணம் பண்ண, என்னை விட சிறந்த வீரர்களாக இருந்தாங்களே, ஏன் என்ன தேர்ந்தெடுத்து நீ இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை, நீ யார வேணா கல்யாணம் பண்ணி நீ எங்க வேணாலும் போலாம். இதை கேட்டவுடனே ருக்மிணியோட கண்ணுல இருந்து அப்படி அருவி மாறி கண்ணீர் வந்து மயங்கி விழுந்தார். விளையாட்டுக்கு பேசினார், ஆனா ருக்மிணினால பொறுத்துக்க முடியும். கிருஷ்ணர் என்ன டீஸ் பண்ணாலும் என்ன கோபத்தை உண்டு பண்ணாலும் கிளர்ச்சி தூண்டல ருக்மிணி தேவி கோபமே பட மாட்டார், எல்லாத்தையும் சகிச்சுக்குவாங்க. அது போல சைத்தன்ய மகாபிரபு கதாதர் பண்டிதர் வந்து தூண்டி பார்ப்பாரு, அவரை கிளர்ச்சி அடைய வைப்பாரு, அவரை கோவப்படுத்த பார்ப்பாரு, அவர்கிட்ட சண்டை போட வைக்கலான்னு பார்ப்பாரு. மகாபிரபு என்ன செய்தாலும் கதாதர் அனைத்தையும் சகித்துக் கொள்வார், எல்லாத்தையும் சகிச்சுக்குவார். அவர் திட்டினாலும் சரி, அவரை கிளர்ச்சி அடைய வைத்தாலும் சரி, அவர் கோவப்படுத்தினாலும், என்ன பண்ணாலும், தூண்டில் போட்டாலும், என்ன தூண்டி பார்த்தாலும் கதாதர் சற்றும் கிளர்ச்சி அடைய மாட்டார், கோபமே பட மாட்டார். எளிமை, பணிவு, அன்பு, சகிப்புத்தன்மை அனைத்து தெய்வீகமானவர்களும் கதாதர். அப்ப இந்த லீலையில மகாபிரபு கதாதர் பண்டிதருடைய தெய்வீகமான குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கிறார். அப்போ ஒரு வைஷ்ணவருக்கு கதாதரை போல தெய்வீகமான குணங்கள் நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். கதாதர் அளவுக்கு நம்மளால வளர்த்துக் கொள்ள முடியாது. அது ஒரு கடுகளவு நமக்கு இருக்குமானா நம்ம பாக்கியம் பண்ணுவோம். கதாதருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய பணிவு, அவருடைய எளிமை, அவருடைய துறவு, அது ஒரு கடுகளவு நமக்கு இருக்குமே ஆனால் நாம் பாக்கியவான்கள். அதே சமயம் வல்லப பட்டரை போல வீண் கர்வம், அகந்தை, தற்பெருமை, அகங்காரம், பாண்டித்யம், அது படிச்சு நான் பகவத்கீதை பலமுறை படிச்சுட்டேன், எனக்கு பாகவதம் தெரியும், எனக்கு சைத்தன்ய சரிதாமிரதம், இதெல்லாம் பேசணும்னா நம்ம காணாம போயிடும் பக்தியில. ஒருபோதும் அவருடைய கருணை நமக்கு கிடைக்காது. அதனால எப்பவுமே நம்ம வந்து கடைநிலை பக்தர்களாவே, நான் பக்தர்களே கீழே கடைநிலை ஆகணும், எனக்கு எந்த ஒரு தகுதி கிடையாது. இப்படித்தான் பெரும் ஆச்சாரியர்களா வாழ்ந்திருக்காங்க. ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ஸ்ரீல பிரபுபாதர், பக்தி சித்தாந்த சர்ச்சை தாக்கூர், பக்தி வினோத் தாக்கூர், கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமி, எண்ணற்ற ஆச்சாரியர்கள் உதாரணம் இருக்கு புராணங்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், அவருடைய வாழ்க்கை சரித்திரம், இந்த சைதன்ய சரித்தாமிரதம் ஓரொரு பக்கமும் ஓரொரு ஸ்லோகமும் ஓரொரு அத்தியாயமும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோசாமியுடைய பணிவும் அவருடைய அடக்கத்திற்கும் ஒரு பிரார்த்தனை. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. இது மிக உயர்ந்த குணம், மிக உன்னதமான குணம். இது இன்னைக்கு தூங்கி நாளைக்கு காலையில வந்துடாது. ஆனா தொடர்ந்து நம்ம சிரத்தையோடு பயிற்சி பண்றோம். பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது, பகவானே எனக்கு இந்த மாதிரி தெய்வீகமான குணம் வரணும், நான் சகிப்புத்தன்மை உள்ளவனாக, நிதானம், பொறுமை, எளிமை, பணிவு, அன்பு, கருணை, இந்த மாதிரி குணம் உள்ளவனாகணும். என்கிட்ட தற்பெருமை, அகந்தை, அகங்காரம், வீண் கர்வம் எல்லாம் என்னை விட்டு போகணும். நான் கதாதரை போல, ஆச்சாரியர்களை போல தெய்வீகமான குணங்களாக இருக்கணும் பிரார்த்தனை செய்வோமானால், அந்த பூர்வ ஆச்சாரியருடைய அனுகிரகம், பிரபுபாவுடைய அனுகிரகம், சைத்தன்யமாவுடைய அனுகிரகம் இருக்குன்னா அவருடைய கருணையை வேண்டி மன்றாடி பிரார்த்திப்போமே ஆனால் நாமும் ஒரு நாள் நல்ல பக்தரை. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.